ஹாய் ஹலோ மீடியா சில்ட்ரன், வெல்கம் டு டிகேஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட்டோட தான் உங்களை நான் மீட் பண்றேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன் என்டிஏ 2026 மே 3 அன்னைக்கு எழுதக்கூடிய என் எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க. திருப்பி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறதா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். ஸோ எல்லாத்துக்கும் நல்லா அட்டென்ட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குலாம் ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான விஷயம் தான் இது. ஸோ திருப்பி ரீ எக்ஸாம் பண்ணுமா, ஒரு பெரிய லாங் கேப்க்கு அப்புறம் திருப்பி நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஒன்று தான். ஸோ அதே மாதிரி நான் நல்லா பண்ணல, ப்ராப்பரா பண்ணல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஸோ நல்லா பண்ணவங்களுக்கும் சரி, மாடரேட்டா பண்ணவங்களுக்கும் சரி, நான் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ சாலிடா எப்படின்னு ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 15 days நமக்கு ஒரு சாலிட் கேப் கண்டிப்பா இருக்கும். சோ ஏன்னா அவங்க திருப்பி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன்ஸ், அந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு சாலிடா 15 days கண்டிப்பா நமக்கு தேவை. சோ 15 days உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. நார்மலா 1 hour திரும்ப நமக்கு கிடைச்சாவே ஒரு பெரிய கோல்டன் பீரியடா நம்ம பார்ப்போம். ஆனா நமக்கு சாலிடா ஒரு 15 days நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய கோல்டன் பீரியட். சோ இது வரைக்கும் in 2024ல கூட இதே மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஆனா அவங்க ரீ எக்ஸாம் எதுவும் கண்டக்ட் பண்ணல. So it is a lucky batch student. Okay, திருப்பி உங்க கையில ஒரு 15 days கிடைச்சிருக்கு. So ஒவ்வொரு டைமும், ஒவ்வொரு fraction of time, ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு அவர், ஒவ்வொரு டேவும் ரொம்ப இம்பார்ட்டன்டா யூஸ் பண்ணுங்க. இந்த 15 daysல ஒவ்வொரு செகண்டும் உங்களோட ஒரு மார்க்கை கன்வெர்ட் ஆகணும். சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ என்டிஏ ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய அபிஷியல் அண்ட் ரிலீஸ் பிரஸ் நியூஸ் உங்களுக்கு இப்ப நான் ஷோ பண்றேன். சோ அதுல டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் டேட் எப்ப இருக்கும், தென் ஹால் டிக்கெட் திருப்பி ஹால் டிக்கெட் எப்படி நான் திருப்பி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது, தென் என்னோட மெட்டீரியல்ஸ் என்னோட டேட்டாஸ் எல்லாம் நான் ரிஜிஸ்டர் பண்ணுமா, அப்ளிகேஷன் திருப்பி நான் போடணுமா, எல்லாத்துக்குமே ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் இங்க ஷேர் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. ரைட், இதுதான் அவங்களோட என்டிஏ அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய அண்ட் கண்டென்ட். ஆக்சுவலி இதுல பாருங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப டீடைல்டாவே கொடுத்திருக்காங்க. The National Testing Agency with the approval of the Government of India has been decided to cancel the NEET 2026 examination conducted on 3rd May 2026. Okay, cancel பண்ணியாச்சு and reconduct the examination on the dates that will be notified separately. சோ திருப்பி இந்த எக்ஸாம் ரீகண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த எல்லாம் ஒரு 5 என்ன பாயிண்ட்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 5 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த எல்லா 5 பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த தமிழ்ல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கான்பிடென்டா இருக்கும். ஓகே, கண்டிப்பா இதுதான் சொல்லியிருக்காங்கப்பா நமக்கு என்டிஏல அப்படிங்கிற ஒரு பெரிய கான்பிடென்ட் உங்களுக்கு இருக்கும். சோ அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. சோ இதுல பாருங்க கொடுத்திருக்கேன். என் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது கொடுத்திருக்காங்க, இட் இஸ் த May 3rd. சரியா, 3rd பாயிண்ட்ல இருந்து பாருங்க. சோ இந்திய அரசின் ஒப்புதல் படி 3rd லைன்ல இருந்து பாருங்க. May 3rd 2026 அன்று நடத்தப்பட்ட நீட் 2026 தேர்வை ரத்து செய்து அதை மீண்டும் நடத்த என்டிஏ முடிவு செய்தது. திருப்பி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. செகண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்டிஏக்கு கிடைத்த தகவல்களும் அண்ட் சட்ட அமலாக்க அமைப்புகள் பகிர்ந்த கண்டுபிடிப்புகளும் ஒன்றாக கொண்டு பார்க்கும் பொழுது தற்போதைய தேர்வு செயல்முறை அப்படியே தொடர அனுமதிக்க முடியாது. சோ ஆல்ரெடி பேப்பர் லீக் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்தது இல்லைங்களா? சோ அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது பழைய எக்ஸாம் அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. சோ பேப்பர் எல்லா இடத்துலயுமே லீக் ஆயிருக்கு, அதனால அந்த எக்ஸாம் அப்படியே கண்டக்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காங்க. மீண்டும் நடைபெறும் தேர்வின் தேதி மற்றும் புதிய ஹால் டிக்கெட் வெளியீட்டு அட்டவணை விரைவில் அதிகாரப்பூர்வ வழிகளின் மூலமாக அறிவிக்கப்படும். சோ அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ எப்ப டேட் இருக்க போகுது, ஹால் டிக்கெட் எப்படி எடுக்கணும், சோ அது எல்லாமே அவங்களோட வெப்சைட்ல அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
இந்த விவகாரம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை ஆக்சுவலா இது வந்து இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாறிச்சு. ஓகேங்களா? சோ அவங்க என்டிஏ அண்ட் சிபிஐ அவங்க ரெண்டு ரிப்போர்ட்டையும் பார்க்கும் போதுதான் சோ எல்லா டேட்டாஸுமே எப்படி இருக்கு அப்படின்னா பேப்பர் லீக்குக்கான 100% பியூர் அது 100% பியூரிட்டி இருக்கு. சோ அதனால திருப்பி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. சப்போஸ் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல அப்படின்னா என்டிஏ மேல கம்ப்ளீட்டா அவங்களுக்கு நம்பிக்கையே போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கேன்சலே பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு தூரம் பேப்பர் லீக் ஆகி கூட என்டிஏ அந்த எக்ஸாம் எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. அப்ப என்டிஏ கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோப், பெரிய நம்பிக்கை அவங்க கையை விட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருப்பி ரீ எக்ஸாம் நடத்த போறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த இதுல மே 2026 சுற்றி மாணவர்கள் அளித்த பதிவு விவரங்கள் நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் எல்லாமே அவங்க கையில இருக்கும். திருப்பி நீங்க எந்த டேட்டாவும் புதுசா அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு நீடும் தேவையில்லை. புதிய பதிவு தேவையில்லை. கூடுதல் கட்டணம் திருப்பி ரீ எக்ஸாம்காக திருப்பி ஒரு தடவை பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நியூஸுமே அவங்க கொடுக்கல. ஆல்ரெடி இன்னொரு பெரிய விஷயம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா செலுத்தப்பட்ட தேர்வு கட்டணங்கள், மேலும் ஏற்கனவே செலுத்தப்பட்ட ஆல்ரெடி நீ எக்ஸாமுக்கு அப்பியர் ஆன எக்ஸாமுக்கு நீ பே பண்ணிருப்ப இல்லையா, அது மாணவர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தட் அப்போ இவ்வளவு பேத்துக்கும் சோ நம்ம எவ்வளவு லட்சம் பேர் எழுதியிருப்பீங்க, சோ அவ்வளவு பேத்துக்கும் திருப்பி உங்களோட எக்ஸாம் ஃபீஸ அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இந்த டோட்டல் தேர்வுமே ஏன்னா அவங்களோட ஃபால்ட் அவங்களோட மிஸ்டேக் அப்படிங்கறதுனால அதை அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டு சோ இதுக்கான அமௌண்ட் எல்லாமே என்டிஏ அபிஷியல் ஆபீஸே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோ அந்த நியூ ஹால் டிக்கெட்டு அண்ட் என்ன டெஸ்ட் டைம் டேட் அது எல்லாமே அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல நாங்க சீக்கிரமாவே என்ன பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேற எந்த சோசியல் மீடியாவையும் பார்த்துட்டு நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க வேணாம், எந்த ஃபேக் நியூஸையும் நம்ம நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்டிஏ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சோ தட் இவங்க இதை என்டிஏ கொடுத்திருக்கக்கூடிய இது ஃபுல்லாவே என்டிஏ என்ன கொடுத்திருக்காங்களோ அதை தான் உங்களுக்கு நான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா உங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த விஷயம் ஓகே, சோ நல்லா ஓகே போனது போகுது, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஓகே, பட் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணு உன்னோட கேரியர்ல உன்னோட கோல்ல திரும்பி நீ ரீஸ்டார்ட் பண்ணணும். சோ ரீச் பண்றதுக்கு என்ன சாலிடா உன் கையில 15 டேஸ் இருக்கு. ஒவ்வொரு டேவும் ரொம்ப பெரிய 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 கோல்டன் பீரியட். திருப்பி என்ன பண்ணுங்க, ரீஸ்டார்ட் யுவர் ஒர்க், ரீஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே, சோ திரும்பி படிக்கணுமா, சோ எந்த ஒரு தொய்வும் வேணாம், திரும்பி ரீஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணு, கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவ, நல்ல கெயின் பண்ணுவ, நல்ல மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா சோ இந்த சேனல் பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியோட கண்டென்ட் அப் டு டேட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம். சோ இதுல கெமிஸ்ட்ரியில இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு என்ன தேவை, சோ எனக்கு கமெண்ட் கூட, சோ மேம் எனக்கு இது பண்ணா பரவாயில்ல, எனக்கு இந்த சாப்டர் ஒன் ஷாட் போடுங்க. சோ ஒன் ஷார்ட்டா அந்த சாப்டர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படிங்கறத கொடுக்குறேன். சோ நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஜெஇ கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் டைம் நம்மளோட பேப்பர் மாடரேட் லெவல் சொல்ல அவ்வளவு ஈஸியான பேப்பரும் கூட. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பெரிய சேலஞ்சிங் எதுவும் கிடையாது, எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், ட்விஸ்டட் கொஸ்டின் எதுவுமே கிடையாது. அவ்வளவு ஈஸியான பேப்பர்ல திருப்பி நமக்கு ஒரு ரீ எக்ஸாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பா டஃபா தான் இருக்கும். ஏன் இந்த இடத்துல டஃபா இருக்கும், உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்காக பேசல, பிகாஸ் அக்கார்டிங்லி நீ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் பேசுறேன். ஏன் அப்படின்னா 2024ல இதே மாதிரிதான் நமக்கு பேப்பர் லீக் ஆச்சு, ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஆனா அவங்க திருப்பி ரீ எக்ஸாம்லாம் எதுவும் கண்டக்ட் பண்ணல. ஆனா 2025ல வச்சு செஞ்சுட்டாங்க. 2025ல நம்ம பெரிய ஹார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ட்விஸ்டட். ஈவன் பயாலஜி பாத்தீங்கன்னா லென்த்தி கொஸ்டின்ஸ், ஓகே, கெமிஸ்ட்ரி ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ், அண்ட் பிசிக்கல் ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப 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 பெரிய கொஸ்டின்ஸ், ஈவன் தோ லென்த்தி ட்விஸ்டட் எல்லாமே மிக்ஸ் ஆயிருந்தது 2025ல. அதுதான் ரீசன் அவங்க. சோ தட் இந்த தடவை ரிலீஸ் ஆயிருக்கு. டெஃபினட்டா பேப்பர் சோ ரொம்ப ஈஸியாவும் வரதுக்கான வாய்ப்பு இல்ல. மாடரேட் டு தென் அண்ட்
கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் வரதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. ஸோ தட் அண்ட் அக்கார்டிங்லி உன்னோட ப்ரிப்பரேஷனை ஹை லெவல் திங்கிங்ல ஹை திங்கிங் ஆர்டர் கொஷின்ஸ் லைக் ரொம்ப டஃப் கொஷின்ஸ் அண்ட் ஜேஇ மெயின் லெவல் கொஷின்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்துட்டு நிறைய ஒர்க் பண்ண. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண. ஸோ நானுமே ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஜேஇ கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துட்டு உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர் ஹை வெயிட்டேஜான சாப்டருக்குலாம் பிளான் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சாப்டர்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணு. ஸோ அதுக்கான கிளாஸஸ் அதுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் நாம இந்த சேனல்ல உங்களுக்கு அப் டு டேட் பண்ணிட்டே இருப்போம் உங்களோட எக்ஸாமினேஷன் வரைக்கும். ஓகேவா? ரைட். அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல இந்த பிடிஎஃப் நோட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அதுல ஜாயின் பண்ண இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பேன். சோ தட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, சோ எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண. சோ 15 டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்ச மிக பெரிய கோல்டன் பீரியட். சோ அந்த எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.